நாடார் வளர்ச்சி முன்னாடி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, புது வலசை ஒரு ஊர் இல்லை என்றால் நாங்க என்ன செய்வோம், எப்பயே கடையை மூடிட்டு போயிருப்போம். இப்படி ஒரு பேர் மது வலசை என்று பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த ஊர்ல அப்படி ஒரு பேர் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் அவ்வளவு சர்வசாதாரண பெரிய விட மார்க்கம்டா என்னன்னு தெரியல. இஸ்லாத்துக்கு வந்தவன், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் செய்றான், இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான செய்திகள் கொண்டு போய் சேர்க்க கிடையாது. அதுதான் காரணம். பிறந்தவன தெரிஞ்சிருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகா சொன்னார்கள். என்ன? பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்துல தான் பிறக்கிறது. அவர்கள் நல்லவராகவதும், அது எப்படி ரசூலா வேற மாதிரி சொல்றாங்க, பாட்டு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவே ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்டது, இஸ்லாத்துல இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் யூதனாகவோ அல்லது நசாராக யகூதியாகவோ அல்லது நசராணியாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாறுவது பெற்றோர்கள் வளர்ப்பில்தான். இன்னைக்கு பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளையை வளர்த்திருப்பார்களே ஆனால், மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குமே ஆனால், அவர்களுக்கு மார்க்கம் சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால், அவர்களும் அல்லாஹ் மேல அச்சம் கொண்டு அல்லாஹ்வை நம்பாதவர்களா முஸ்லிமா இருக்க முடியுமா? பயம் இல்ல அல்லாஹ் மேல. அல்லாஹ்னா யார்? ஒண்ணுமில்லை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் வருவான், நியாய தீர்ப்பு நாள்ல கேள்வி கேட்க வருவான். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் விசாரிக்கப்படும். நீங்க எப்படி என்ன செய்தாய், எங்க செய்து கொண்டிருந்தாய், எந்த வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சாய், எந்தெந்த கடைகள்ல யாருக்கும் தெரியாம போய் என்னென்ன வாங்கின, எங்க மறைஞ்சு உட்கார்ந்து என்னென்ன செஞ்ச, அத்தனையும் நாளைக்கு பட்ட வெளிச்சமா வெட்ட வெளிச்சமா ஆக்கப்படும். அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி மகசர் பெருவழியில நிப்பாட்டி வைக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்படும். உன்னை நீ இங்க மறைச்சிடலாம், யாருக்கு வேண்டாம் தெரியாம மறைச்சிடலாம், ஏறி குதிச்சிடலாம், அங்க போயிடலாம், இங்க போயிடலாம். ஆனா அங்க என்ன செய்யப்படும்? அங்க வந்து எல்லாம் வெட்ட வெளிச்சமா திறந்து வைக்கப்படும். உனக்கு உன்னுடைய கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். அதற்கு நீனே பதில் சொல்வாய். அப்ப என்ன செய்யப்படும்? அவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புஸ்தகம்? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹுஸாஹா. என்ன ஒரு சின்னது ஒரு பெருசு உன்னை விட காணாம எல்லாம் அப்படியே அப்டேட், அப்படியே ஏறி அப்படியே புள்ளி விவரமா இருக்கிறது. என்னப்பா புஸ்தகம்? மறுமை நாள்ல உங்களுக்கு நீ செய்த செயல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏடுகள் தரும் பொழுது உன்னுடைய செயல் பதிவேடுகள் உங்க கையில ஒப்படைக்கப்படும். நீ பிறந்ததுல இருந்து மோத்தா போற வரைக்கும் இதான் உன்னுடைய செயல்பாடு. இன்னும் என்ன செய்த அவன் பாப்பான். உன்னையும் மறுக்க முடியாது. இந்த உலகத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லைன்னு சொல்லிடலாம், டாக்டர்கிட்ட இல்லைன்னு சொல்லிடலாம், ஜமாத்தார்கள் கூப்பிட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லிடலாம், மறத்திடலாம், பெற்றோர்களை ஏமாத்திடலாம். எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. உங்கையிலேயே உன்னுடைய புத்தகம் தரப்படும், உன்னுடைய கிறிஸ்தி தரப்படும். இந்த படிச்சு பார், இந்த நீ தானே இதை படிச்சு பாரு, நீ என்ன செய்திருக்கிறாய், உன்னுடைய அமல்கள் என்னென்ன நல்லறங்கள் செய்திருக்கிறாய் என்பது நீ தானே படித்து பார். பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்பானா, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹுஸாஹா. ஒரு சின்னது ஒரு பெருசு ஒன்ன கூட விடவே இது என்னப்பா புஸ்தகம் இது அப்படின்னு மறுமை நாள்ல கை சேதப்பட்டு நிற்பீர்களே, விரண்டு ஓடுவீர்களே. அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த நாளை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றார்கள் என்றால், அந்த நாளையில வந்து நீங்கள் எல்லாம் எப்படி எழுப்பப்படுவீர்கள் என்றால், பிறந்த மேனியோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் எப்படி ஆடை அணியாமல் கத்தனா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தீர்களோ அப்படித்தான் நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, நாங்க அப்படி எழுப்பப்பட்டா அங்க வெக்கமா இருக்காதா? எல்லாரும் ஆடை இல்லாம நிர்வாணமா இருந்தா எப்படி ஒரு ஆள் முகத்தை எப்படி பாக்குறது? வெக்கமா இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யா ஆயிஷாவே, நீ அந்த நாளை பற்றி என்ன கருதி கொண்டிருக்கிறாய்? இந்த எண்ணமெல்லாம் அங்க ஓடாது. பார்வைகள் நிலை குத்தி நிற்கும். என்ன நடக்கும்? நம்மளுக்கு சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். இன்றைக்கு சூரியன் எங்க இருக்கிறது? பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அதனுடைய வெப்பம் 30 டிகிரி உன்னால தாங்க முடியல, நம்மளால தாங்க முடியல. எங்கடா ஜூஸ் கடை போட்டிருக்காங்க, எங்கடா சர்வத்து கடை போட்டிருக்கான்னு தேடி தேடி பாக்குற, ஒவ்வொரு கடையில நின்று மோர் குடிக்கிற. இப்படி இந்த வெப்பத்திற்கு உனக்கு ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். பூமி செம்பு தரைகளாக மாற்றப்படும். செம்புங்கிறதெல்லாம் இருக்கிற உலோகத்திலேயே அதிகமான வெப்பத்தை வாங்கி கொண்டு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உலோகம் எது? செம்பு உலோகம். பூமி செம்பு தரைகளாக மாற்றப்படும். சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு நிப்பாட்டப்படும். ஒவ்வொருவர்த்தனும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவனுடைய வேர்வைகள் வழிந்து கொண்டிருக்கும். சில பேருடைய வேர்வை அவனுடைய கணுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவன் செய்யும் அவன் வாயை மூடிக்கொண்டிருக்கும், தத்தளித்துக் கொண்டிருப்பான். தாய் தன் பிள்ளையை விட்டு ஓடுவாள், தந்தை தன் மகனை விட்டு ஓடுவான், மகன் தன்னுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். இந்த உலகத்துல பெற்றோருக்கு ஒண்ணுடா தாங்க முடியாது, புண்டாட்டிக்கு ஒண்ணு நம்மளால தாங்க முடியாது, நம்முடைய நண்பர்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா போகலாம் போயிருவிய. அந்த உலகத்துல சொல்லுவானா, என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய சொத்து பத்துகள் அத்தனையும் உன்னிடத்தில் தந்து விடுகிறேன், யாரெல்லாம் என்ன காப்பாத்தியா, நப்சி நப்சி நப்சின்னு ஒவ்வொருத்தனும் துடித்துக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்களே.
அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது அச்சமில்லாமல், அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது? எத்தனை உங்களுக்கு கண்ணு முன்னாடி எத்தனை அதிசயங்கள் நடந்திருக்கிறது இந்த உலகத்துல. இதை கண்டும் நீங்கள் பயப்படாம இருக்க. எத்தனை சுனாமி வந்திருக்கிறது, எத்தனை பூகம்பங்கள் வந்திருக்கிறது, என்னென்ன நடந்திருக்கிறது. நல்லா போய்கிட்டு இருப்போம், நல்லா நின்றுகிட்டு இருப்பான். அந்த மண்டபத்தில் நடந்துச்ச அது வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்ப சமீபத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவர்கள் எல்லாம் சாகக்கூடியவர்களா? அவர்கள் எல்லாம் சாவை விரும்பி ஏற்றுக்கொண்டக்கூடியவர்களா? பைக்கை ஓட்டிட்டு போய் வண்டியில மோதி செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஓடி போய் ட்ரெயின்ல விழுந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, கீழே விழுந்து செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, மாடியில விழுந்து செத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவருடைய மரணம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அதை கண்டு உங்களுக்கு இந்த ஊர்ல தெரியத்தானே செய்யும். அதை கண்டு யாராவது பயந்திருக்கிறீங்களா? வாழக்கூடிய வயசுல, வாழ வேண்டிய நேரத்தில் அப்ராணியா ஓரத்தில் நின்றவர்கள், அவர்களையும் மரணம் தேடி வரும். மரணம் வஜ்ஜா இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான். எல்லா ஆத்மாக்களும் மரணித்தாக வேண்டும். நீங்கள் இறுக்கமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரிதான், செத்துருவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நன்மை செய்யாம இருக்கிறது ஒண்ணு எப்படி வந்து மனசு வருது? இந்த உலகம் அழிந்துவிடும். இல்ல இப்படியாவது சிந்திச்சு போரு, நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மரணத்திற்கு அப்புறம் நாம் எங்கே செல்லவிருக்கின்றோம்? இதை சிந்தித்து பாத்தியா? செத்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாத்திகர்களை வியந்து போகக்கூடிய ஒரு உண்மை இது. மரணம் தான். மரணம் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகர்களை வியந்து போகக்கூடியது. மரணத்தை தடுக்க அவனால முடியல, அவனால முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தரும் மரணித்தாக வேண்டும். ஏன் மரணம் வருது? விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போறான். சாவணும்னா கிரட கெட்டதான் சாவணும், 10 வயசுல சாவுறான், பிறந்த உடனே சாவுறான். இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லையா? மரணத்தை அவன் தான் உண்டாக்கி இருக்கின்றான். பிறக்கும் பொழுது அவனுடைய விதி எழுதப்பட்டு விட்டது, அவனுக்கு தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? சாவணும்னா எப்படிங்க நம்ம எல்லாம் கற்பனை பண்ணுவோம்? 75 வயசு 80 வயசுலயாவது சாவணு அப்படி நினைப்போமா இல்லையா? ஆனா யார் யாரெல்லாம் சாவுறா? நல்லா இருக்கிறவன் சாவுறான். ரோட்ல போய்கிட்டு இருக்கிறான், திடீர்னு அப்படிதான் முடிஞ்சு வச்சு எல்லாம் போய்கிட்டு போய் அப்படியே போக வேண்டியதை முடிஞ்சு வச்சு படுத்தாரு, காலையில் எந்திரிக்கல. கேட்கிறமா இல்லையா? அப்ப மரணம் என்பது எப்ப வேண்டாலும் வரலாம். இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும், இறைவனை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதனுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, இந்த ஊர்ல அடுத்த ஊர் நடக்கக்கூடிய அனாச்சாரம் நம்ம எதிர்ப்பதற்கு, ஊர்ல நம்மளை எதிர்ப்பதற்கு இதுதாங்க காரணம். ஊர்ல நடக்கக்கூடிய தீமைகள், மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டுறோம் நம்ம. ஏன் இது நடக்க? மார்க்கம் என்பது மார்க்கத்தில் உள்ளபடி நடக்க அறிவிச்சுட்டு போயிருங்க. நாங்கள் இஸ்லாம் கிடையாது, நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு நம்ம யாரோட சண்டைக்கு போறது கிடையாது, யாரோட எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது. குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொல்லும்போது குர்ஆன்ல இருக்க மாதிரி நடக்கணுமா இல்லையா? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்க ஏற்றிருந்தா இந்திய அரசியல் சாசன மாற்றம் நடந்தா இந்தியாவில் வச்சிருப்பாங்களா? உங்களை போலீஸ்காரன் முடிச்சுட்டு போயிருவாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்துறாங்க, அதன்படி நடக்க வேண்டும் இந்தியாவில். அப்படின்னா இந்தியாவில் இருக்கணும். நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள செய்யணுமா இல்லையா? இன்னைக்கு புதிய ஒரு அனாச்சாரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டு விழா நடத்திட்டு போனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழா என்ன செய்யுங்க? ஆண்டு அறிக்கையை வாசிங்க. இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க, அடுத்த வருஷத்துல எத்தனை மாணவர்களை பாஸ் ஆகலாம், அதை பத்தி சொல்லுங்க. நீங்க கல்வியை எப்படி ஊக்கப்படுத்தலாம்? இந்த முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, அது பற்றி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுங்க. இந்த வரதட்சணை என்ற ஒரு கொடுமை தாண்டவம் ஆடுகிறது, வரதட்சணை ஒரு வன்கொடுமை என்ற ஒரு இதை கொடுங்க. நீங்க வட்டி தாண்டவம், இந்த சமுதாயத்தை தாண்டவம் ஆடுத நம்ம பாக்குறோம். இந்த ஊர்ல இந்த ரோட்டு ஓரத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேர் பைக்ல வந்துட்டு போறான். நம்ம இருக்க பெண்கள் இருக்கக்கூடிய, பெண்கள் மட்டுமே தனியாக இருக்கக்கூடிய வீட்டுல கதவை தட்டி என்ன செய்யறான்? அவன் காசு வாங்கிட்டு போறான். ஆள் இல்லாத மாதிரி உள்ள போறான். எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த ஊர்ல. ஓடி போற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஓடி போயிருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே ரத்தம் புத்துக்கிட்டு வருதுல, சூடேறுதுல. இந்த மாதிரி காரியத்தை நீங்க எனக்கு தடுத்து இருக்கிறீங்களா? வட்டிக்காரன் எத்தனை பேர் வந்துட்டு போறான் பைக்ல, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் வரான். ஒவ்வொரு வீட்லயும் ஆண்கள் இல்லாத வீட்டுல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டுல எத்தனை பேர் போயிட்டு வரான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மட்டும் ரோசை வருது. அதற்கு உண்டான வழிகளை இந்த ஜமாத் செய்ததா? அதற்கு உண்டான முயற்சிகளை இந்த இளைஞர்கள் செய்தார்களா? ஆனா நாம் தௌஹீத் ஜமாத் செய்திருக்கின்றோம். இப்ப தெரியாட்டாலும் இப்ப அறிவிப்பு செய்யறோம். வட்டி இல்லாத வங்கி ஆரம்பித்து என்ன பல நூறு மக்களுக்கு என்ன செய்யறோம்? நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அறமானமாக ஏதாவது ஒரு பொருளை தந்து விட்டு நீங்க என்ன செய்யுங்க? அவசர தேவைக்கு கடன் வாங்கிட்டு போங்க. 1000 2000 மருத்துவ செலவுக்கு. இன்னைக்கு இந்த வட்டிக்காரன் வாங்குறவங்க எத்தனை லட்சம் வாங்குறாங்க? வீடு கட்டுறதுக்கு அவன் காசு கொடுக்குறான், இல்ல ரோடு போடுறதுக்கு அவன் காசு கொடுக்குறான். 1000 2000 அன்றாட காட்சிக்கு தான் காசு கேட்கறாங்க. கடை வச்சிருக்கிறவன் கடையில மாவு வாங்கி போட முடியாம காசு வாங்குறான். அதை என்ன செய்யறான்? தேங்காய் தார் வாங்க முடியாம காசு வாங்குறான். ஆஸ்பத்திரியில தன்னுடைய பொண்டாட்டியை கொண்டு போய் காட்ட முடியுங்கிறதுக்காக காசு வாங்குறான். இதுக்கு தானே அவன் வட்டிக்கு காசு வாங்குறான். 1000 ரூபாய் வாங்கினாங்க, 900 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணி போயிருவான். 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 1800 ரூபாய் 1700 ரூபாய் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். இல்லைன்னா கேவலப்படுத்துறான்.
இந்த சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காசத்தாரியா உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்கிற கேட்டானா இல்லையா, கேட்டிருக்காங்க இல்லையா? இதையெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ரோசமா தெரியலையா? இளைஞர்களுக்கு வெக்கமா இல்லையா? இதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு முயற்சி நீங்க எடுக்க மாட்டீங்களா? இந்த ஜமாத் எடுக்காதா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். அதற்கு உண்டான வழிகளை மட்டும் திறந்து விடுவாங்களாம். ஆண்டு விழாங்கிற பேர்ல அனாச்சாரங்கள் நடக்கிறதா இல்லையா? சின்ன குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, எதுக்கு சேர்க்கிறீங்க? சின்ன குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தமாக்க அந்த நேரத்தில் என்ன செய்யும்? அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஊட்டப்படக்கூடிய கல்வி அவருடைய ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. சொல்றாங்களா இல்லையா? பசு மரத்தை ஆணி போல பதிஞ்சிருக்கு. அந்த 3 வயசு 4 வயசு அந்த நேரம் என்ன செய்யுது? மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன கலாச்சாரத்தை கொண்டு உள்ள பூத்துறாங்க? ஆண்டு விழாங்கிற பேர்ல ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்னென்ன பாட்டுக்கு கெட்ட 2 அர்த்தங்கள் உள்ள பாட்டு, கெட்ட அர்த்தங்கள் உள்ள பாட்டு. அவர்களுக்கு வீட்டுல வற்புறுத்தி 1000 ரூபாய் அவர்களுக்கு வாங்க சக்தி இருக்காது. நீங்க 1000 ரூபாய்க்கு ஆண்டு விழாக்கு ட்ரெஸ் வாங்கி ஆகணும், அதை போட்டு ஆகணும், இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி கம்பல் படுத்தி அவளை வாங்க வச்சு இப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கினதுக்கு அப்புறம் தானே எத்தனை பெண்கள் வெளியேறி ஓடி இருக்கிறாங்க. இந்த ஊர்ல எத்தனை சம்பவம் நடந்திருக்கிறது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். பக்கத்து ஊர்கள்ல அடுத்த ஊர்ல எத்தனை பேர் நடந்திருக்கிறது. இதற்காகவே சில பேர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. மொத்தம் சொல்றீங்களே, அதுல இருந்து காப்பாத்த தெரியாதா? நல்லா தெரியுதுங்க. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சா எரிய முடியாது. பஞ்சை ஏன் கொண்டு போய் நெருப்பு பக்கத்துல வைக்கணும்? பஞ்சை தனியா நெருப்பு தனியா கொண்டு போயிட வேண்டியதானே? அப்படி ஒரு கலாச்சாரத்தையும் உள்ள புகுத்துறிய. அவர்களை ஏன் செய்ய அந்த மாதிரி ஆடல் பாடல் காட்சிகளை நிப்பாற்றி ஏற்படுத்துறீங்க? நீங்க ஆடாட குழந்தை ஆண்டு விழா நடக்காதா? ஆண்டு விழாண்டா என்ன செய்யணும்? அந்த மாதிரி நல்ல காலங்க செய்யுங்க, விளையாட்டு போட்டு வைங்க, அவர்களை ஊக்கப்படுத்துங்க, அவர்களுக்கு என்ன செய்யுங்க? அவர் உடல் பயிற்சியை கொடுங்க, அதே மாதிரி பேச்சு பயிற்சியை கொடுங்க. இந்த மாதிரி என்ன செய்ய ஒவ்வொரு மாணவனை ஊக்கப்படுத்துங்க. அவன் மிகப்பெரிய அறிஞனாக, பெரிய ஆண்டவனாக, சான்றவனாக வருவதற்கு உண்டான காரியத்தை செய்வதை விட்டுவிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை கொண்டு வந்து நுழைத்திருக்கிறார்கள் ஜமாத்தார்கள். அடுத்த வருஷத்திலிருந்து இப்ப பொதுவாக அறிவிக்கிறோம், அடுத்த வருஷத்திலிருந்து செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் அவர்கள் செய்தார்களே ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே, ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை என்ன செய்யறோம்? தௌஹீத் ஜமாத் சார்பா நம்ம என்ன செய்யறோம்? அவர்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது? முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. பெண்களும் நம்ம பெண்கள் இதுல வெக்கம் இல்லாம என்ன செய்யறாங்க? நாங்க விரும்பித்தான் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்றாங்களே. நாளைக்கு உங்க குழந்தைய வளர்த்து இன்னைக்கு நீங்க ஆசை பாசம் மேடையில ஆடுது, என் புள்ள கூத்து ஆடுது, சிரிக்குது, நீங்க சந்தோஷமா போயிருவீங்க. இந்த டிவி கலாச்சாரத்தை பார்த்து விட்டு எத்தனை பெண்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் என்ன செய்யறாங்க? வழி தவறி போயிருக்கிறார்கள், கூட்டிக்கிட்டு ஓடி போயிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த மாதிரி கலாச்சாரத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் என்ன? இதுதான் நம்மளோட அடிப்படையான பேசிக். வரதட்சணை திருமணம் தாண்டவம் ஆடுது, அது என்னைக்காவது சமுதாயம் பேசி இருக்கிறதா? இளைஞர் அப்படி ஒரு இளைஞரை உண்டாக்கி இருக்கிறார்களா? ஆலிம்களும் ஜமாத்தாலும் அந்த மாதிரி திருமணத்தை புறக்கணிச்சிருக்கிறார்களா? இந்த மாதிரி பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு பெண் வீட்டார்கள் கசக்கி பிழியப்பட்டு ஆண் வீட்டார்கள் கும்மாளம் அடிக்கிறார்களே, கும்மி அடிக்கிறார்களே, எவன் வீட்டு காசுல பந்த போடுற, எவன் வீட்டு காசுல மைக் செட்டை கட்டுற, எவன் வீட்டு காசுல ஊர் பந்தி ஓடுற, உன் கை காசுல போட்டிருக்கிற என்னைக்காவது? அப்படி யாராவது போட்டிருக்கிறார்களா? தன்னுடைய சொந்த பணத்துல ஊர் பந்தி எவனா போட்டிருக்கிறானா? போட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியுது ஓசியில கிடைக்குதுன்றவன என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு பழமொழி கேட்பாங்க, கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படின்னு சொல்லிட்டு. கரும்பையும் கொடுத்து 100 ரூபாயும் கொடுக்குது. இவரை காட்டிக்கு ஒரு கேவலம் இருக்கா? அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று சொன்ன ஒரு கவிஞன். எப்படி? அன்பும் தந்து அறிவும் தந்து அழகான பெண் தந்தால் அதற்கும் கேட்பான் கூலி, காரும் தந்து சீரும் தந்து சில லட்சம் தந்தாதான் தருவான் தங்க தாலி, கருப்பையை நிறைப்பதற்கு தான் பணப்பையை கேட்கிறானே மனிதா நீ சொல், இது வெக்க கேடு. இது என்னது? ஒரு ஆண் விபச்சாரம் என்று சொல்றான். கற்ப பையை நிறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நீ கேட்கறிய. பெண்கள் என்றால் என்ன? ஒரு போக பொருளா மட்டும் கருதுறிய. எவ்வளவு சிரமப்படுறா, எவ்வளவு கஷ்டப்படுறா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததற்காக அவர் பிள்ளைய பெறும்பொழுது அவள் எவ்வளவு சிரமப்படுறா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு உன் வீட்டுக்கு வாரா, அவள் படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன? இதெல்லாம் இன்ஷால்லா விரிவா இன்னொரு நேரத்தில் என்ன செய்வோம்? வரதட்சணை போட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, இந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்போம். நம்ம யாருக்கும் பயப்பட போறது கிடையாது. போலீஸ்காரருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போலீஸுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். யாரு? ஏன்னா நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் இல்ல, நம்ம எந்த கிட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் இல்ல, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தவறு செய்தாதான் போலீஸ்காரன் நம்ம பயப்படணும். இல்ல நம்ம ஏன் போலீஸ்காரன் பயப்படணும்? போலீஸ்காரங்களுக்கும் பயப்பட வேண்டிய இல்ல, எந்த ஜமாத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய இல்ல. சத்தியத்தை சொல்லுவோம். தீமைகள் கண்டால் கரம் கொண்டு தடுக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அது தன்னுடைய கரம் கொண்டு தடுங்கள். என்ன செய்யறாங்க? தடுக்கிறோம்னு சொல்றாங்க, தடுக்க மாட்டேங்கிறாங்க. தடுக்கிற அதிகாரத்தில் இருக்க என்ன செய்யறாங்க? தடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முடியாது, பெரும்பாலும் முடியாது. 2வது ஜனநாயக நாட்டில் வந்து என்ன செய்ய முடியாது? ஆளுக்கால் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆக முடியாது. ஆனா என்ன செய்யணும்? கரம் கொண்டு தடுக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய நாவினால் தடுங்கள். நாவை கொண்டு இந்த மாதிரி தீமைகள் சுட்டி காட்டலாமா இல்லையா? இன்னைக்கு இந்த மௌலிது, கத்தம், பாத்தியா, தர்கா, தகடு, தாயத்து இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு தெரிந்து கொண்டே காசு செய்யறாங்களா இல்லையா? பேய் இருக்கு, பில்லி இருக்கு, பிசாசு இருக்கு, சூனியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா?
நான் ஒரு பொதுவா ஒரு அறிவிப்பு செய்யறேன். இந்த பேய் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் செய்யறாங்களே, எவனாக இருந்தாலும் சரி என் முன்னாடி கொண்டு வாங்க, எங்க தௌஹீத் ஜமாத்தை முன்னாடி கொண்டு வாங்க, எங்களுக்கு செய்ய சொல்லுங்க சூனியத்தை செய்வனுங்க, எனக்கு செய்ய சொல்லுங்க, எங்களுடைய சகோதரன் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எவனாலும் நாங்க 30 வருஷமா அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், 30 வருஷமா அறைகூவல் விட்டு இருக்கோம். பேய் இருக்கிறது, பில்லி இருக்கிறது, சூனியம் இருக்கிறது, செய்வனை வச்சிருவேன், செய்யப்பாட்டு வினையை வச்சிருவேன், எவனாலும் சொன்னாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி தௌஹீத் ஜமாத்தை கூட்டிட்டு வாங்க. எவனா இருந்துட்டு போறான், தாயத்து போடுறான், தகடு போடுறான், தட்டு போடுறான், இது மார்க்கத்துல உள்ளதுதான், இதுக்கு என்ன இருக்கு, சக்தி இருக்குது, இதுக்கு ஆற்றல் இருக்குன்னு எவன் சொன்னாலும் சரி தௌஹீத் ஜமாத்துல கூட்டிட்டு வாங்கி உங்கள்ட்ட வந்து பேசுங்க, இதுக்கு உண்டான ஆதாரத்தை காட்டுங்க, இதுக்கு உண்டான சான்றை காட்டுங்க அப்படின்னு யாரை வேண்டாலும் நீங்க கூட்டிட்டு வாங்க. கிடையாது. மக்களுடைய மூடத்தனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பகிரங்கமாக கண்டிப்போம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், தௌஹீத் ஜமாத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய நல்ல பணிகள் நம்ம செய்து கொண்டிருக்கிற, சமுதாயத்துக்காக போராடுவது, சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று குரல் கொடுப்பது, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுல பெரும் பங்கு தௌஹீத் ஜமாத்துக்கு தான், முழு பங்கும் சொல்லலாம் தௌஹீத் ஜமாத்துக்கு தான் இருக்கிறது. இந்த சமுதாயம் கல்வியில முன்னேற வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி போராடும் போது என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடா அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க தான் போராடுறோம். இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொன்னவன், அரசாங்கத்தில் கேட்க கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு போராட ஆரம்பிச்சுட்டான். ஜனநாயகத்தில் கேட்பது சிறுக்கு, அது இணை வைக்கிறது, அது பெரிய பாவம் அப்படிலாம் சொன்னான். அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது மட்டும் தப்புக்கிறீங்க, அப்ப அரசாங்கத்தில் போய் கேட்கலாமா? இப்படி எல்லாம் சொன்னவன் என்ன செஞ்சுட்டான், இடஒதுக்கீடுன்னு போராட வந்துட்டாங்க. போராடுறது தப்பு கிடையாது. அது விழிப்புணர்வு உண்டாக்குனது யார், அது முழு மூச்சாக நடத்தியவர் யார்? இன்னைக்கு இந்த ஊர்ல வரதட்சணை இல்லாத திருமணம் எத்தனை நடந்திருக்கிறது? வரதட்சணை வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கானா இல்லையா? எங்களை எல்லாம் பார்த்தானே. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆளு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சும்மா சொல்லி மேட்டரை முடிச்சிருவான். ஒரு ஆளு இன்னைக்கு எங்க மௌலுது ஓதி இருக்கிறாங்க, மௌலுது வாங்கிட்டு சோத்து போட்டதை வாங்கிட்டு நினைச்சிருக்காரு, உள்ள வந்துட்டாரு, பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாரு. என்ன பார்த்த உடனே என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல் விட்டு வெளியே வரவே கிடையாது, பள்ளிவாசலே உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, கடைசி என்ன செஞ்சாரு, நான் போற மாதிரி இருக்கு, நான் சும்மா யதார்த்தமா உட்காந்து, எனக்கு தெரியவே தெரியாது, நான் யதார்த்தமா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப என்ன செஞ்சாரு, அவர் மச்சான வர வச்சு என்ன செய்யறாரு, பேசி என்ன செய்யறாரு, சோத்து பட்டத்தை துண்டை போட்டு மறைச்சு பைக்ல கொளுக்கிட்டாரு. பைக்ல கொடுத்தாலும் தெரிஞ்சு வருகிற கடையில் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்களே, வரதட்சணை வாங்குறதுக்கு வெக்கப்படுறார்களே, நம்மளுக்கு சொல்றதுக்கு கூசுறார்களே, அன்றைய நிறைய நடக்குது. இன்னைக்கு ஊர்வலம் குறைஞ்சு போயிருக்கிறது, நிறைய மூட நம்பிக்கைகள் என்ன செஞ்சிருக்குது, குறைஞ்சு போயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, மக்களிடத்தில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெறலாம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. எப்ப மரணம் என்பது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நடக்கலாம், அடுத்த வினாடி நடக்கலாம், எப்பையும் நடக்கலாம். மரணத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன பதுஸ ரப்பிக லஸதீர், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. பிடிக்க ஆரம்பிச்சிட்டானாக்க எவனும் தப்ப முடியாது. என்ன அது அப்படி ஒரு எச்சரிக்கை இந்த ஜமாத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் என்னது ஒரு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது சம்பந்தமாக எது சம்பந்தமாக யாருக்காவது சந்தேகம் வந்து என்ன செய்யுங்க, அங்க நேரம் கிடையாது. அங்க இன்ஷா அல்லாஹ் தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸுக்கு வாங்க, அதை பத்தி தெளிவாக பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த வல்ல நாயனுக்கும், இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்த தேவிப்பட்டினம் காவல்துறையினருக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கூட்டத்தை இனிதே நிறைவு செய்கிறோம். எல்லாரும் துஆ ஓதி கலந்து இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.